சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 45 நாட்களுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே தைரிய வீரிய இரத்தக்காரகன் நில பூமிக்காரகன் செவ்வாய் புகன் அமரும்போது உடல் பலம் மனோசக்தி அதிகரிக்கும். கடந்த 45 நாட்களாக சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார். பெரும்பாலும் கோச்சாரத்தில் 12வது வீட்டில் பாவக்கிரகங்கள் வரும்போது படுத்து உறங்க முடியாது, 3 வேளை சாப்பிட முடியாது, உண்ணாமல் உறங்காமல் ஒரு தொந்தரவு நிலையை ஏற்படுத்தும். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் வரும்போது உடலில் தெம்பு, உடலில் சக்தி ரிஷபராசி என்பளுக்கு கிடைக்க போகிறது. குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து ஜென்ம ராசியிலே குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள். தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி அன்பர்கள் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது நீங்கள் 6 படை முருகன் கோயிலுக்கு பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி 6 படை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் குருபகனுடைய அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும். செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், வீர தைரியக்காரகன். உலக உயிர் ஜீவராசிகள் அனைத்திற்கும் உடலில் வெப்பத்தையும் உடல் சக்தியும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். 9 நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய். காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம், விவசாயம், மண் சார்ந்த தொழில் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம். ரிஷப ராசி என்பளுக்கு ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார். அவர் அஷ்டமாதிபதி. கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே குரு பகவான் வரும்போது இடம் பெயர்வு, சொந்த பந்த உறவுகளிடம் பகை, போட்டி, விரோதம் இப்படிலாம் ஏற்படுத்தும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது உங்களுக்கு உடலில் நோய் நொடி தொந்தரவு, இதை காயங்கே இருந்துச்சுன்னா அதில் நீங்கும். உடலில் தெம்பு, புது தெம்பு சக்தி கிடைக்கிறது. நெஞ்சு உறுதியுடன் அடுத்த 45 நாட்கள் தைரியமாக செயல்பட போகிறீங்க. ரிஷபராசி என்பளுக்கு ஜென்ம ராசியிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று முயற்சி செய்து முடித்து காட்ட போகிறீங்க. ரிஷபராசிக்கு விரயத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியானவர் கலத்தர விரையாதிபதி செவ்வாய். ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது கணவன் மனைவி நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை தேடி நாடி ஓடி வரும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நீங்கும். கணவன் மனைவி இருவரும் வியாபாரமோ வர்த்தகமோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ இருவரும் கூட்டாக சேர்ந்து வேலை தொழில் செய்யும்போது அபரிவிதமான லாபம், பணம், வருமானம் ஈட்ட போகிறீங்க. அதுக்குண்டான வாய்ப்புண்டு. செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் ஜென்ம ராசியில் அமர்ந்து 7ஆம் வீட்டை பாரி செய்யும்போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், தொலை தொடர்புகள் வழியில், செல்போனு, கம்ப்யூட்டர், மீடியா இப்படி தொலை தொடர்புகள் வழியில் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளலாம். சொத்து சார்ந்த, வீடு சார்ந்த, வண்டி வாகனங்கள் சார்ந்த விரயச் செலவுகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பங்காளி சண்டையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி சண்டையாக இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் சச்சரவுகள்லாம் நீங்கும். ரிஷபராசி என்பளுக்கு ஜென்ம ராசியிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது புதுசாக நிலம் வாங்கி போட்டவர்கள்
வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீடு கட்டலாம். பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அடுத்த 46 நாட்கள் கொடி கட்டி பறக்கும். வெகு சிறப்பாக இருக்க போகிறது. அமோகமாக வெற்றி காண போகிறீங்க. புரோக்கர் தரகர் முதலீடு இல்லாமல் கைமாற்றி விடக்கூடியவர்கள் அடுத்த 45 நாட்கள் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் புகான் வரும்போது ஆடு மாடு கோழி கால்நடை வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் உபய வருமானமாக 2 மாடு வாங்கிவிடலாம், 10 ஆடு வாங்கிவிடலாம், ஒரு கோழி பண்ணை போடலாம். விவசாயிகள் அடுத்த 46 நாட்கள் விவசாயத்தில் பயிர்கள் நன்கு செழித்து வளரும். கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கை வலி கால் வலி மூட்டு வலி எலும்பு வலி பல் வலி தலையில் ஏதோ ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் மன அழுத்தம். ஏன்னா ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது அவர் உறங்க விடமாட்டார், ஓய்வெடுக்க விடமாட்டார். 3 வேளை கொஞ்ச நேரம் உக்காந்து நிம்மதியாக சாப்பிட விடமாட்டார். நிற்காமல் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஏன்னா செவ்வாயினுடைய வாகனம் ஆடு. ஆடு எந்த நேரத்திலும் ஒரு செகண்டு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் துருன்னு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஜென்ம ராசியிலே செவ்வாய் புகான் வரும்போது ரிஷபராசி என்பர்கள் ஓய்வு இல்லாமல் துருன்னு எதையே ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலை கருத்தாக கடினமாக உழைக்க போகிறீங்க. அது விவசாயமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வேலை எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஜென்ம ராசியிலே விரையாதிபதி வரும்போது வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வெளியிட தொடர்புகள் ரிஷபராசி என்பளுக்கு ஏற்படும். விரயம் செய்வனை போட்டி பொறாமை கொஞ்சம் விலகும். ரிஷபராசிக்கு விரைய கலத்திரக்காரகம் தான் செவ்வாய். விருச்சிக ராசியிலிருந்தான் செய்வனை போட்டி பொறாமை பகை கெட்ட விஷயங்கள் பூரா அங்கேருந்து தான் வருது. விருச்சிக ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்து அங்கே பார்க்கும்போது கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, உங்கள் உழைப்பிற்கு தகுந்தவாறு வெற்றி வாய்ப்புகள் ரிஷபராசி என்பதற்கு உண்டு. அதே மாதிரி தடையின்றி பண வருமானமும் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜென்ம ராசியிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ குழந்தை பேரு உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். திருமண தடை புத்திர தடை இந்த மாதிரி தடைப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் தடை விலகும். புரியாத தெரியாத விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. சொத்து பத்திரங்கள் சார்ந்த ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. ரிஷபராசி என்பளுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வீடு கட்டலாம், ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக இருக்கும். வீடு விற்கிறது, நிலம் விற்கிறது, சொத்து விற்கிறது விற்கலாம், வாங்கிறது வாங்கலாம். எதிர்வரக்கூடிய 45 நாட்கள் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் குரு சனி 3 கிரகங்கள் 7ஆம் இடத்தை பாரு செய்யும்போது ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக கடப்பது நல்லது. ஆத்திர அவசரத்தால் எந்த காரியங்களும் சுபமாக முடியாது. செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. ரிஷபராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. அவசரப்பட்டு கீழே விழுந்து கைக்கெல்லாம் இரத்த காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஏன்னா இரத்தக்காரகம் தான் செவ்வாய். அதே மாதிரி அண்ணன் தம்பியிடம் போட்டி போடாதீங்க, சண்டை கட்டாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரிஷபராசி என்பளுக்கு நல்லது. மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி செவ்வாய் புகானும் குரு புகானும் உங்களுக்கு கொண்டு கொடுக்க போகிறார். வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரிஷபராசி என்பளுக்கு வெற்றியாகவே அமையும். அடுத்த 45 நாட்கள்
வீடு, நிலம், பூமி, சொத்து சார்ந்த ரகசியங்கள் உடைபடும். கணவன் மனைக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். தொழில் வேலை சார்ந்த ஒரு ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். தொழில்ஸ்தானாதிபதியும் நல்லா தான் இருக்கிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜென்மராசியிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகம் குடும்பத்திலிருந்து மங்கள காரியங்களை ஏற்படுத்த போகிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.